டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர்லயே எக்ஸாக்டா சவுண்ட் பார்ல இருக்கிற அவ்வளோ எஃபிஷியன்டான அவுட்புட் வந்து பார்க்க முடியுது வயர் இல்லாம. ஏன்னா நமக்கு பிடிக்காதது அந்த விஷயம் தான். இந்த வயர் இருக்கிறது வந்து எங்கேயாவது போர்ட்டபிளா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அது ஒரு பெரிய பேரியர். அதை ரிசால்வ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்துச்சு. பட் என்னதான் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்தாலும் நம்ம சவுண்ட் பாருக்கு ஈக்குவலான ஒரு எஃபெக்டை வந்து அதால கொடுக்க முடியல. பட் இப்போ டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ண ப்ளூடூத் ஸ்பீக்கரே சவுண்ட் பாருக்கு ஈக்குவலண்டா உங்களுக்கு சவுண்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியுது வித் பேஸ் எஃபெக்ட் அண்ட் 360 டிகிரி சரௌண்ட் சவுண்ட். அது மட்டும் இல்லாம டால்பி அட்மாஸோட. சரிங்களா, நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம ரெண்டு பிராண்டோட கம்பேரிசன் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். சோரியாமா ஸ்மார்ட் அக்சசரிஸ் ட்ரிபிள் தம்பிங் பாஸ் 360 டிகிரி. இங்க பாருங்க, 365 டேஸ் வாரண்டி, 1 இயர் அப்படி சொல்லியிருக்காங்க. லைட் ரியாக்ட் டு மியூசிக். ஸோ உங்களுக்கு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைஃபை சவுண்ட் குவாலிட்டி, ஸ்டைலிஷ் டிசைன், அதுக்கப்புறம் ஸ்டேபிள் 5.1 கனெக்டிவிட்டி, ப்ளே ஒயில் சார்ஜிங், அப்புறம் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் இருக்குது, மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குது, ஆக்ஸ் இன்புட் ஒயர்லெஸ். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் ஃப்ளோ A1 A2 என்னென்ன ஆப்ஷன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்ற பட்டன். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சர். ஸோ இதோட வேலை 10,000 சொல்லியிருக்காங்க. பட் 10,000லாம் கிடையாது. பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAh, 4 to 6 hours கண்டினியூஸாக ப்ளே பண்ணும். சரிங்களா, அதேமாதிரி எத்தனை கண்ட்ரியில் சோல்டாக இருக்குது, கண்ட்ரோலர் இன்புட், கலர்ஃபுல் ஊஃபர். இதுதான் மேலே இருக்கிறது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அதுதான் ஸ்பீக்கர். வாங்கி பாருங்க, அக்சசரிஸ் வந்து தனியாக ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, ஒரு யூசர் மேனுவல், ஒரு 3.5 mm ஜாக்கு, அதுக்கப்புறம் டைப் சி போர்ட் கனெக்டிவிட்டி. யூசர் மேனுவலில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வாட்டு சப்போர்ட்டேஜ், எவ்வளோ mAh, ஸ்பெசிஃபிகேஷன், பேசிக் பேராமீட்ரு எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி பண்ணணும், வாரண்ட்டி எல்லாமே. ஸோ இதுதான் உங்களுக்கு ஓவரால். இங்கே பாருங்கள், வயர்லெஸ் ஸ்பீக்கர் அவுட்புட், 50 அவுட்புட், 3.7 சப்வூஃபரோட வருது. இதுதான் வந்து RGB லைட். கீழே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. பவர் பட்டன் வந்து மேலே தான். இங்கே பாருங்கள், பவர் ஆன் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக லைட் ஏரிய ஆரம்பிச்சிடும். ஸோ டிசைனுக்கும் வந்து சூப்பராக இருக்கும், ப்ளஸ் வீட்டு யூஸுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அன்பாக்சிங் அவ்வளோதான். ஸோ இதை எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். லாங் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோடனே பவர் ஆன் அதுவே சொல்லும். ஆன் பண்ணோடனே ஆல்ரெடி பேட் டிவைஸில் கனெக்ட் ஆகிடும். இங்கே பாருங்க, ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் சாங் வந்து ப்ளே பண்ணுறேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஸோ லைட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி இதுவாகுது பாருங்க. அதனால 360 டிகிரி லைட் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு பார்ட்டி மியூசிக்கு, அப்புறம் ஒரு ஏதாவது ஒரு ஈவெண்ட், சின்ன ஈவெண்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் இதை வச்சிங்கன்னா லைட் வந்து மாறும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு நான் சேஞ்ச் பண்ணேன், ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். லைட்டே இல்லாமல் பாட்டு மட்டும் ப்ளே ஆகும். இங்கே பாருங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பேட்ரி பேக்கப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். லைட் வேணும்னா நீங்கள் லைட்டு, இது வந்து டிஃபால்ட்டாக எல்லா கலர் சேஞ்சஸாக வரும். ஒரு ஸ்பெசிஃபிக் கலர் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட போர்ட்ஸ் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இதோட போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மெமரி கார்டு போட்டு அதுலேருந்து பாட்டு கேட்கலாம். DC 5 volt டைப் சி நீங்கள் வந்து ப்ளகின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா 4 hours வரும். 50% வால்யூமில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதனால தான் நான் அந்த மாடல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா.
அந்த சவுண்ட் கோர்து வந்து உங்களுக்கு 12 ஹவர்ஸ் பேக்கப் வந்து கிடைக்கும். அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதோட அவுட்புட் வந்து ஜாஸ்தி 50 வாட்டு, அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மி தான் சரிங்களா. ஸோ அதனால தான் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் அது பெட்டர். இது வந்து பேட்டரி பேக்கப் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க, பட் சவுண்டோட அவுட்புட் வந்து ஈவன் ஜாஸ்தி. இப்போ ஒரு ஹை மிட் ஒரு சாம்பிள் வந்து உங்களுக்கு காட்டுறேன். செம்ம லவுடராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரோ. என்னால் 6500 கொடுக்க முடியாது. எனக்கு வந்து வெறும் 2500 தான் நான் வந்து கொடுக்க முடியும். மேக்ஸிமம் பட்ஜெட்டே அவ்வளோதான். எனக்கு வந்து 8 வாட் அவுட்புட்டு 10 வாட் அவுட்புட் வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த சவுண்ட் கோருக்கு வந்து போகலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் காசு இருக்குது, நான் ஹையர் அவுட்புட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து இவனை செலக்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2500 ரேஞ்சில் வந்து அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது எக்ஸப்ட் சவுண்ட் அவுட்புட். மற்றபடி எல்லாமே சேம் தான். அதுலேயும் 360 டிகிரி இருக்குது, இதுலேயும் 360 டிகிரி இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து உங்களால் இது பண்ண முடியும். வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது சரிங்களா, இதுலேயும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம். சவுண்ட் அவுட்புட் மட்டும் வேறு. பேட்ரி பேக்கப்பில் அவன் தான் கிங்கு, இவன் கொஞ்சம் கம்மி. ஸோ இதுதான் மோஸ்ட். நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு இருக்குது, இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போதே தெரியும் கிளியராக. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து இப்போதைக்கு அந்த 2500 மாடல் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க் மட்டும் நான் வந்து அட்டாச் பண்ணி விட்றேன். ஸோ இது வந்து இவன் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக உங்களுக்கு கிடையாது. அமேசானில் போய் செக் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. இவ்வளோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.